ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தாக தான் இப்போது உன்னை தேடி ஒரு புது உறவு வரப்போகுது. ஆம் என் செல்லமே, இத்தனை நாளாக யாராவது வந்து உனக்கு நல்லது செய்வாங்க, யார் மூலமாகவாவது உன் வாழ்க்கை மாறும்னு நம்பி நம்பி ஏமாந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு என்னடா வாழ்க்கை இதுன்னு வெறுத்து சலிச்சு போய் இருக்கிற உன் வாழ்க்கையில் உனக்காக நல்லது செய்ய போகிற, உனக்கு மட்டுமே நல்லது நினைக்கக்கூடிய அந்த புது உறவை வரவாக உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமும் உன் காத்திருப்புகளும் இப்போது அதற்கான பலனை கொடுக்க போகுது. இனிமேலாவது வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகிக்கோ. சண்டை வந்தாலும் கூட அமைதியாக பொறுத்து போகக்கூடிய நல்ல மனசு உனக்குள்ள இருக்குன்னு நீ பொறுமையான பிள்ளைனும் எனக்கு தெரியும். ஆனால் அதே போல் நீ யார்கிட்டையாவது கோவப்பட்டு பேசும்போது அடுத்தவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்னா அவங்க தவறு செய்கிறவங்க கிடையாது. தேவையில்லாமல் பேசுனா சண்டை வரும், உறவு பிரிஞ்சு போகணும், அமைதியாக இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்குமே இரண்டு பக்கங்கள் இருக்கும். நீ ஒரு பக்கத்தை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு வாழ்க்கையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படாதே என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் எல்லாருடைய பக்கமும் இருந்து யோசிக்க ஆரம்பிச்சினாதான் வாழ்க்கையை பற்றின புரிதல் வரும். அறியாமையில் இருக்கிறது அப்பாவித்தனம் கிடையாது, அது பெரிய பாவமாக கூட முடிஞ்சு போயிடும். எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில் பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீனு அப்பாவித்தனமாகவே இருந்து எத்தனை காலம் சமாளிக்க முடியும்னு நினைக்கிற? முதல்ல எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் கற்றுக்கவும் ஆரம்பி. கணவனும் மனைவியும் எதையுமே மறைக்காம ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக இருக்கும்போது தான் ஒருத்தருக்கொருத்தர் என்ன நினைக்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர் அதற்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போக முடியும். உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் எவ்வளவு சிறுசாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி மாறுபட்டதாகவே இருந்தாலும் உன் துணையிடம் அதை எடுத்து சொல்லு. அப்போதான் உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் உண்டாகி நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். இப்போ நீ நினச்ச ஒரு விஷயம் உனக்கு நடக்காமல் தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குன்னு தானே நீ கவலைப்பட்டு வருத்தப்படுற? நிச்சயமா அது உனக்கான நிறைவான விஷயமாக தான் மாறப்போகுது. இந்த வராகியம்மா உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன். உன் மனசுக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் கண்ணீரை மறைச்சி வச்சுக்கிட்டு நீ கவலைப்படுற விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ வருந்தாதே என் செல்லமே. பல வழியான கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து சீக்கிரம் எல்லாத்தையும் சரி செஞ்சிடுறேன். உனக்கான அழகான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன்னை யாராவது ஒருத்தர் ஏமாத்திட்டாங்கன்னா அதை நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஏமாந்து போனது நீ நினைக்கிறியா? உன்னுடைய உண்மையான அன்பை இழந்து ஏமாந்து நிற்பது உன்னை ஏமாத்துறவங்க தான். அவங்க மட்டும் உன் கூட இருந்திருந்தாங்கன்னா, உன்னை ஏமாத்தாமல் உனக்கு துணையாகவே உன் பக்கத்திலே இருந்திருந்தாங்கன்னா உன் மூலமாக இன்னும் அவங்க நல்லா நிம்மதியாக சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். உன்னை ஏமாற்றி துரோகம் செஞ்சு அவங்க உன் அருமை பெருமையை புரிஞ்சுக்காம சீக்கிரமே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட போகிறாங்க. உன் அருமை பெருமை தெரியாதவர்களுக்கு இந்த நிலைமை தான் வரும். யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா அதனால் உனக்கு எந்த கஷ்டமும் நஷ்டமும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாலே எல்லாமே தானாகவே சரியாகிவிடும் என் செல்லமே. சாதாரண சின்ன விஷயத்தை கூட நீ மறுபடியும் மறுபடியும் மனசில் யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா அது என்னமோ உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை போல் உனக்கு தோண ஆரம்பிச்சிடும். எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் யோசி. முடிவெடுக்க முடிஞ்சா எடு, முடிவெடுக்க முடியாட்டினா அதை சரி செஞ்சு சமாளிக்க வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மா கிட்ட விட்டுட்டு உன் வேலைகளை பார்த்து போய்கிட்டே இரு. உன்னை ஏளனமாக பார்த்து சிரிக்கிறவங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது. அதாவது கூடிய சீக்கிரமே இந்த வராகியம்மா உன்னை உயர்ந்த இடத்துல வைக்க போறேன்னு தெரியாம தானே அவங்க உன்னை ஏளனமாக இலக்காரமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தை தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இனி வரப்போகிற நாட்களில் உன் வாழ்க்கையில் மிக சிறப்பான உயர்வை நீ பார்க்க போகிற. எந்த உறவுகளும் யாருமே உனக்கு கை கொடுக்கலைனாலும்
உதவி செய்யலானாலும் கூட உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றத்தை தருவேன். உன்னுடைய முயற்சிங்கிறது மற்றவங்களால ஒரு துளி அளவு கூட உனக்கு உதவி கிடைக்காத போதும் நீயாகவே சொந்த முயற்சியில முன்னுக்கு வருவது தானே. உன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் நீ நல்ல நிலைமைக்கு வர்றத எல்லாரும் வேடிக்கை பார்க்க தான் போறாங்க. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கும் இத்தனை நாளா நீ காத்துக்கிட்டு இருந்ததுக்கும் சேர்த்து தான் உன்னுடைய பொறுமைக்கும் பக்திக்கும் பரிசாக தான் இப்போது உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகுது. நீ எதிர்பார்த்த பணம் இப்போது உன் கைகளில் வந்து சேரும். கூடிய சீக்கிரமே நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். உன் வாழ்க்கையே இப்போது அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாக மாறப்போகுது. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேர்றதுக்கான நாள் நெருங்கிடுச்சு. நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல நிகழ்வு இப்போது உன் வாழ்க்கையில் அரங்கேறப்போகுது. உனக்கு உயிருக்கு உயிராக இந்த வராகியம்மா இருக்க போறேன் செல்லமே. நீ அது வேணும் இது வேணும்னு என்கிட்ட எதுவுமே கேட்கல. உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய மனசுல புன்னகையோட நீ எனக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இப்போது எல்லா நன்மைகளையும் உனக்கு செய்து கொடுக்க தயாராக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் கனவுகளை நனவாக்குவதற்கு நான் நிச்சயம் உனக்கு உதவியாக உறுதுணையாக இருப்பேன். உன் கனவு என்ன, உன் விருப்பம் என்னன்னு நீ எதையுமே என்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன்னா உன் மனசுல நீ ஒரு விஷயத்தை நினைச்சாலே அது எனக்கு தெரிய வந்துடும். அப்படிதான் நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா தயாராயிட்டேன். கற்பனைக்கும் எட்டாத கவலைகள் உனக்கு வேண்டாமேன் செல்லமே. எதிர்காலத்தை பற்றின எந்த பயமும் இல்லாம இந்த நாளை நிம்மதியாக வாழ ஆரம்பி. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்கிறேன். உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றி அமைப்பதற்காகவே எந்த உருவத்தில் எப்படி வேண்டுமானாலும் நான் வந்து உனக்கு உதவி செய்வேன். நீ கவலையை தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பி. நான் எப்போவுமே எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் கொஞ்சம் பொறுப்புகளையும் சோதனைகளையும் கொடுப்பேன். கடைசியில் அவங்களுக்கு வெற்றியையும் உச்சத்தையும் கொடுத்துருவேன். அதே போலதான் இத்தனை நாளாக உனக்கு சில கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுத்த நான் இப்போது வெற்றியையும் மிக சிறப்பையான வாழ்க்கையையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இன்னைக்கு நீ சந்திக்கக்கூடிய எல்லா சோதனைகளும் நாளைய உன் வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கும். உன் மனசில் பொறுமையோட நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நல்லபடியாக நினச்சிக்கிட்டு வாழ ஆரம்பி. சில பேர் உன்னை ஏமாத்திருப்பாங்க, சில பேர் உன்னை சோதிப்பாங்க, சில பேர் உன்னை தேவைக்கு பயன்படுத்தியிருப்பாங்க, சில பேர் உன்னை அவமானப்படுத்தியிருப்பாங்க, சில பேர் உனக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிறத பாடம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நீ ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ சிறந்த மனிதனாக மாறுவதற்கு நான் தான் உனக்கு காரணமாக இருப்பேன்றத நீ மறந்துடவே கூடாது என் செல்லமே. உனக்காக நான் இருக்கேன்ற இந்த வார்த்தையின் அர்த்தம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் புரியாது. யாருமே சொந்த பந்தம் இல்லாமல் உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாத சூழ்நிலையில் ஒருத்தர்கிட்ட போய் உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்லும்போது தான் அந்த அர்த்தம் மட்டுமல்ல அந்த வார்த்தைகளின் வலியும் கூட புரிய வரும். அப்படிதான் கஷ்ட நஷ்டங்களை மட்டுமே பார்த்தவன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் வந்து நிற்க போகிறேன். என்ன மனசில் நினச்சிக்கிட்டு உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் சொல்லு. கருணை பொழியும் என்னுடைய கண்களையும் அள்ளி கொடுக்கும் இந்த கரங்களையும் உனக்காக நான் பயன்படுத்த போகிறேன். ஆமேன் செல்லமே. நீ நினச்சதையெல்லாம் வாரி வழங்கி சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை என் கருணை பொழியும் கரங்களால் உனக்கு அள்ளித்தருவேன். நீ நினச்சதெல்லாம் நடப்பதற்கான நேரம் இப்போது வந்துடுச்சு என் செல்லமே. கடிகாரம் உன்னை பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் மட்டுமல்ல, நீயும் தான் உன் வாழ்க்கையில் ஓடணும்னு சொல்லுது. வாழ்க்கை என்ன சொல்லுது தெரியுமா? வாழும்போதே நீ என்னை அனுபவித்து வாழ்ந்துடு, அப்புறமா சந்தோஷம் வரும் இன்பம் வரும்னு காத்துக்கிட்டு வீணாக்காதன்னு சொல்லுது. அனுபவம் உன்னை பார்த்து சொல்கிறது என்னன்னா, பல வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டாதான் அனுபவத்தை பெற்றால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லுது. வலியும் வேதனையும்
என்னிடமிருந்து நீ என்ன பெற்றாயோ அதுதான் உனது தன்னம்பிக்கைன்னு சொல்லி காட்டுது. தன்னம்பிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? நீ எதை இழந்தாலும் என்ன உன் கூடவே வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் மறுபடியும் உன்னால் ஜெயிச்சு மீண்டு எழுந்து வர முடியும்னு சொல்லுது. இப்படி கடிகாரமும் வாழ்க்கையும் அனுபவமும் வலியும் வேதனையும் தன்னம்பிக்கையும் எல்லாமே உன் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இது சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. மனிதனுடைய வாழ்க்கையினாலே வலியும் வேதனைகளும் கஷ்டங்களும் அனுபவங்களும் தன்னம்பிக்கையும் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனை முழு மனிதனாக உருவாக்கக்கூடிய விஷயங்கள். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலியான உறவுகளிடமிருந்து உன்னை மீட்டு உனக்கு உரிய இடத்துல உன்னை உட்கார வைக்க வேண்டிய வேலையை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் கூடவே இருந்து சிரித்து பேசி உனக்கே தெரியாமல் உன் முதுகில் குத்தக்கூடிய மனிதர்களிடம் நீ எதுவுமே தெரியாதது போல விலகி நிற்க கற்றுக்கோ. ஏன்னா யார் என்னன்னு தெரிஞ்ச பிறகு மறுபடியும் அவர்களிடம் நட்பு பாராட்டுனா அது நீயே உன்னை ஏமாத்திக்கிறது போல தானே. மனிதர்களில் நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்து தான் இருப்பாங்க. நல்லவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நெருங்கி பழகு. கெட்டவங்க யாருன்னு தெரியும் போதே அவங்கள விட்டு விலகி நின்றுடு. உன் வாழ்க்கையில் எப்போதுமே சுயநலம் நிற்க இந்த மனிதர்களை நம்பாம யாரையும் சார்ந்து வாழாம பொதுநலத்தோடு வாழக்கூடிய இந்த வராகியம்மாவை நம்பி வாழ ஆரம்பிச்சினா ஏமாற்றமே இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். நீ விரும்பக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு துணையாக இருந்து நான் நடத்தி தர்றேன். அழகுங்கிறது அடுத்தவர்களை கவரும் விஷயம் கிடையாது. அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் பழகிறதுல தான் உண்மையான அழகு இருக்குது. அழகுங்கிறது முகத்திலையும் உருவத்திலையும் இருக்கக்கூடாது, உன் உள்ளத்திலும் மனசிலும் இருக்கக்கூடிய விஷயம். எப்போவுமே உன் மனசை அழகாக வச்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களை சிறப்பாக நீ செய்யும்போது நல்ல வாழ்க்கையை நீ நினச்சது போல வாழ முடியும். நீ நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு வருத்தப்படாத. மாற்றங்கள் அவ்வளவு எளிதாக வந்து விடாது. அப்படியும் தாண்டி உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்துச்சுன்னா அது உன்னை நிச்சயம் நிலையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். என்ன நடந்தாலும் இந்த வராகியம்மா உனக்கு நல்லது செய்வேன்னு நம்பு. கூடிய சீக்கிரமே நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷங்களும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கிறத உன்னால் உணர முடியும். யார் உன்னை கண்ணீர் சிந்த விட்டாலும் உன் கண்ணீரை துடைக்கிறதுக்குன்னே இந்த வராகியம்மா நான் வருவேன்னு நம்பு. உன்னை தூக்கி வைப்பதும் நான் தான், உன்னை தூக்கி சுமப்பதும் நான் தான். நம்பிக்கையோடு நீ வாழ்ந்தினா உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் நடத்தி கொடுத்திருவேன் என் செல்லமே. வாய்ப்புகள் உனக்கு கிடைக்காம போகும்போது அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இப்போ கிடைக்காத வாய்ப்பு இனி கிடைக்கும், இனிமே எல்லாம் சரியாகும், எல்லாமே நன்மைக்கே நடக்கும்னு தொடர்ந்து நீ முயற்சி செஞ்சினா மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் பார்ப்ப. நீ ஜெயிக்க போகிறோன்னு தெரியாம தான் இப்போ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. நம்பிக்கையோடு இருந்தினா கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் உன்னை ஜெயிக்க வைக்கும் வேலைகளை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு பெற்றோராகவும் உற்றாராகவும் நண்பனாகவும் நண்பியாகவும் எல்லா விஷயத்திலும் இந்த வராகியம்மா நான் இருந்து தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுப்பேன். தோல்வி வந்துச்சேன்னு முடங்கி போனினா சிலந்தி உன்னை சுற்றி வளக்கட்ட ஆரம்பிச்சிடும். என்ன நடந்தாலும் துவண்டு போகாம தைரியமாக இருக்கணும்.